எங்கும் பாதுகாப்பற்ற நிலை. எந்த நேரத்தில் மனிதனுடைய உயிர் பிரியும் என்று ஒருவராலும் கணிக்க முடியாத நிலை. ஆஸ்பத்திரிகளிலே, வீடுகளிலே, விதவிதமான இடங்களிலே உயிருக்கு மக்கள் போராடி கொண்டிருக்கிற பரிதாபமான நிலை. விபத்துக்கள், கொள்ளை நோய்கள், மக்களை கொன்று குவிக்கிற ஒரு கொடூரமான நிலை. இது ஒரு ஆபத்து காலம். ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையாய் ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதை உணர்ந்தவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தும். இது ஒரு ஆபத்து காலம். சபையாக எல்லாரும் கர்த்தரை நோக்கி, கர்த்தரையே நோக்கி கண்களை மூடி கர்த்தருடைய மகிமையை கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி, மகிமையானவைகள் மேல் பாதுகாப்பு உண்டாகும் என்றீரே. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும், வெளியரங்கமாகட்டும். மாம்ச தேகமுள்ள யாவும் அதை ஏகமாய் காணும்படி அந்த மகிமை, ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுகிறது. நம்மை மகிமையின் மேகத்தால் மூடுகிற கர்த்தர் மகிமையின் மேல் மகிமையை, மகிமையின் மேல் மகிமையை வெளிப்படுத்தி உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்கள் மேலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியா எல்லாருக்கும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகி, ஒவ்வொரு பேரும் பாதாள வல்லடிக்கு தப்பி, ஒவ்வொரு பேரும் சாத்தானின் கண்ணிக்கு தப்பி எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்கும்படியான ஒரு பாதுகாப்பை, அந்த மகிமை இப்பொழுதே இப்பொழுதே உலகமெங்கும் இறங்கும்படியாக உலக இரட்சகரே உம்மிடத்துல நாங்க ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உம்மை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம். இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை காண பண்ணுங்க. எங்களோடு இருந்து பேசுங்கப்பா, எங்களோடு இருந்து பேசுங்க. ஹல்லேலூயா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீர்தானப்பா, என் வாழ்வே நீர்தானப்பா. ஓ வாழ்வே நீர்தானப்பா, என் வாழ்வே நீர்தானப்பா. என் ஜீவனே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீர்தானம். ஆவியானவரே எங்கள் வாழ்வே நீர்தான், எங்கள் வாழ்க்கையே நீங்க தான்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ திசைகள் அலைந்தோம் திரிந்தோம், ஆறுதல்னு சொல்வதற்கு எத்தனையோ பேர் வந்த பொழுதிலும், எல்லாரும் மறந்த பொழுதிலும் நீர் ஒருவர் எங்களை மறக்கவே இல்லை தகப்பனே. எங்களை உடைய தோள்கள்ல தூக்கி சுமந்து ஹல்லேலூயா இந்நாள் வரைக்கும் கிருபையினால் நடத்துகிறீங்கப்பா, இரக்கத்தினால் நடத்துகிறீங்கப்பா, தயவினால் எங்களை நடத்துகிறீங்கப்பா. கிருபைகளை எண்ணி, இரக்கத்தை எண்ணி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வாழ்வு எங்களுக்கு இல்லைன்னு நினைச்ச நேரத்துல எங்க வாழ்க்கையா எங்களுக்கு கூட இருந்து இனி எதிர்காலம் இல்லை என்று நினைத்த இடத்துல எங்களுக்கு எதிர்காலமா இருந்து இனி வலி இல்லை என்ற இடத்துல எங்களுக்கு வலிக்கு துணையா இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தினவரே இந்த கிருபைகளை எண்ணி நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனின் பலனே, எங்கள் வாழ்க்கையின் துணையே, எங்கள் நிம்மதியே, எங்கள் நிரந்தரமே, நாங்கள் போற்றக்கூடிய ஒரே கண்மலையே நாங்களுமே துதிக்கிறோம். துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை, எவ்வளவோ அதிசயங்களை, ஹalleluya. அன்றைக்கு தாவீது சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி கூட தூரம் இல்லாத சமயத்தில் அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான நன்மையும் வர விடாதபடிக்கு சத்ருவானவன் எத்தனையோ கண்ணிகளை வைத்த பொழுதிலும் அது எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விலக்கி பாதுகாத்த நல்ல தகப்பனுக்கு நல்ல கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை. ஹalleluya ஹalleluya. நிம்மதியை தருகிறவர், நிரந்தரமாய் நடத்துகிறவர், வாழ்க்கையின் வழி விலக்கு. ஹalleluya ஹalleluya. திசை தெரியாமல் அலைந்த படகை போல நாங்கள் போய் கொண்டிருந்த வேளையில் ஹalleluya ஹalleluya கரங்கரை தீபமாய் எங்களுக்கு வழிகாட்டின தெய்வமே நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையில இந்த கப்பல் எங்க போய் மோதுமோ வழி தெரியாமல் இருந்த நேரத்துல தூரத்தில் ஒரு கரங்கரை விளக்கத்தை கர்த்தர் காண்பித்தார் அல்லவா? அவர் இன்னும் காண்பிக்க வல்லவர். எங்க போய் முட்டிடுவோமோ, எங்க போய் மோதிடுவோமோ, ஆனா அவர் கிருபையாய் நடத்தினார் அல்லவோ? இனியும் நடத்துவார், இனியும் தாங்குவார். இதுவரை நடத்தின நல்ல எபிரேசர் இனியும் நடத்த வல்லவர். ஓ சந்தரம கந்துரபலபனே, இதுவரை நம்மை நடத்தினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் இனியும் நடத்த வல்லவர். தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், இனியும் தப்புவிப்பார். எத்தனையோ போர்க்களங்கள் ஒரு காரியத்தை அப்படி ஆவியானவர் கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கிறார். ஒரு பெரிய மலையிலிருந்து எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய கல் புரண்டு ஓடி வந்த பொழுதிலும் புரண்டு ஓடி வருகிறது. இதற்கு எப்படி தப்பி பிழைப்போம்? இதற்கு எப்படி தப்பி பிழைப்போம்? என் வாழ்க்கையில இதை எப்படி நான் நிறுத்த போகிறேன்? யார் நினைத்தாலும் இதை நிறுத்த முடியாது நினைக்கிற நேரத்துல புரண்டு வருகிற கண்மலையை விட என்னோடு இருக்கிற கண்மலை பெரியது. புரண்டு வருகிற கண்மலையை விட, எனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை விட என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. இந்த தரிசனத்தை அப்படியே கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் காண்பிக்கிறார். புரண்டு வருகிற கண்மலைக்கு முன்பதாய் ஒரு பெரிய கண்மலை நமக்கு முன்பதாய் இருக்கிறது. சொல்லுங்க, என் முன்னாடி வருகிற கண்மலையை விட அதற்கு முன்பதாய் என்னோடு இருக்கிற கண்மலை பெரியவர். ஹalleluya ஹalleluya. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். இந்த வரிய திரும்ப ஒரு வாட்டி பாடுவோமா? எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியதே, என் உயர்வின் பெருமைகள் எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் கர்த்தர் என்னை கண்ட விதம் பெரியதே, என் உயர்வின் பெருமைகள் எல்லாம் கர்த்தர் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகள். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாபு. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல நீங்க மாற்றணும். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசு. ரெண்டு கைகளை உயர்த்தி நீர் மட்டும் பெருகணும். உங்க சத்தம் இன்னும் உயரட்டும். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே,
அவரை உயர்த்த உயர்த்த பிரச்சனை கீழே தாழ்ந்துட்டே இருக்கும். அவரை உயர்த்த உயர்த்த பிரச்சனை தாழ்ந்துட்டே இருக்கும். அவரை உயர்த்த உயர்த்த நம்முடைய சோர்வுகள் தாழ்ந்து போகும். கையில ஒரு திராஸ் இருக்குன்னா ஒரு பக்கத்தினுடைய எடை மிகவும் அதிகமாக இருந்தால் நீங்க வருத்தப்படவே வேண்டாம். இன்னொரு பக்கத்துல அதை விட அதிக வெயிட்ட வச்சா போதும், இது தானா கீழே போகும், மேல போகும். நம்முடைய பிரச்சனைகளை நாம் சுமப்பதை விட பிரச்சனைகள் மத்தியில கர்த்தரை கொண்டு வச்சு பாருங்க, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தாழ்ந்து போகும், அது நிற்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. அவரை பெருக வச்சுட்டே இருந்து பாருங்க, பிரச்சனைகள் குறைந்து போகும். அவரை பெருக வைக்க பெருக வைக்க நிறைவான கர்த்தர் நமக்குள் வர வர சோதனைகள் மாறி போகும். சோதனையின் ஊடாய் நடந்து பெரிய விடுதலையை வெற்றியை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்க 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 தடை பெருகுதுன்னா ஒரே ஒரு காரியத்தை யோசிச்சுக்கோங்க, அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அசைவு தெரியலனாதான் பிரச்சனை. ஆனா இப்ப பிரச்சனை வருது பாருங்க, இது பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வரும். ஹalleluya, ஹalleluya. சிங்க குட்டிகள் தாழ்த்தி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர், குற்றங்களை மன்னித்து நம்மை திருப்தியாய் நடத்துகிறவர். விசுவாசிக்கிறவங்க சிறையிருப்பை கர்த்தர் உடைத்து விட்டார். மகளை இனி அழ வேண்டியதில்லை. தடுமாறி கொண்டிருந்த படகுக்கு கர்த்தர் பாதையை தந்து விட்டார். கரங்கரை விளக்கத்தை கர்த்தர் காண்பித்து விட்டார். இனி கலங்க வேண்டியது இல்லை. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. தொடங்கினவர் நிச்சயமாய் முடிப்பார். ஓட்டத்தை தொடங்கினவர் இறுதி மட்டும் நம்மை நடத்துவார். ஹalleluya. தடைகளை நினைத்து துவண்டு போகாதே, தொடங்கினவர் கூட உண்டு. நம்மை கரை சேர்க்க அவர் வல்லவர். எத்தனை பேர் உங்க கரங்களை அவருடைய கரங்களோடு கொடுக்கிறீங்க? ஹalleluya. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா, கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. ஒரு கை அப்படி கொடுத்து சொல்லுங்க, ரெண்டு கைகளை அப்படி உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, நான் கரை சேர்ந்திடுவேன், கலங்க மாட்டேன். என்னை கரை சேர்த்திடுவாய், கலங்க மாட்டேன். என் ஓட்டத்தை தொடங்கினவர் என் கையை பிடிச்சிட்டார். இடையில ஒருவேளை நீங்க விட்டுட்டு ஓடுனது உண்மைதான், ஆனா திரும்ப உங்க கையை பிடிச்சிட்டார். ஓட்டத்தை முடிக்கும் வரையிலும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார், வழி நடத்துவார். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்தணைப்பது போல சிறகுகளால் உங்களை சேர்த்தணைக்கிறார். துதிகான மகிமை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. தாழ்த்துகிறோம். நாங்க எல்லாரும் ஒரு கோழி குஞ்சுகள் போல செட்டையின் அடியில வந்துட்டோம். ஓட தெரியாத, நடக்க தெரியாத பிள்ளைகளை போல அப்படியே கரத்தை பிடிச்சிட்டோம்ப்பா. இறுதி மட்டும் நடத்த நீர் வல்லவர், நீர் நல்லவர். இந்த கரங்கள்ல தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். குறைவு குற்றங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.